வெல்கம் டு அவர் அக்ஷரா பி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளான டேஸ்டியான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, தக்காளி வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். ஓகேவா, நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து நல்ல நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தக்காளியும் அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் தக்காளி வந்து பழமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஜூஸ் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால தான் ஜூஸியாக இருக்கும் நம்ம செய்கிற சமையல். ஸோ அதனால தான் ப்ரான் வந்து நான் கிட்டத்தட்ட 1 kg எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா, நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து பெருஞ்சீரகம் சொல்லுவாங்கள்ல, சோம்பு, அதை வந்து நான் நுணுக்கி தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. ஓகேவா, நான் எல்லா பவுடருமே நான் நுணுக்கி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நுணுக்கி அதை வந்து போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பூனால் போட்டால் எனக்கு கீழே கொட்டுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்பூனால் எடுத்து கையால் எடுத்து போடுறேன். அதை பெருசாக மீன் பண்ணிக்காதீங்க. அது லைட்டாக கலர் மாறின வாட்டி ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு ஏன்னா நம்ம கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் சரி ஓகே, நான் உங்ககிட்ட எல்லார்ட்டும் ஒரு விஷயம் சொல்லணும். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக அதை நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன். ஆர்வக்குள்ளாரில் இவ்வளோ தூரம் பேசிட்டு வந்துட்டேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, லவ் யூ ஆல். இப்போ வந்து சமையலுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும். ஓகேவா, வதக்கிட்டு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். சால்ட்டு வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த தயிர் சாதத்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன். கல் உப்பு தீர்ந்துடுச்சு, அதனால் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவாங்க. ஏன்னா அது வந்து சால்ட்டில் வந்து நல்லா வதங்கும்னு சொல்லுவாங்க. வெங்காயம் வதக்கிறப்பே உப்பு போட்டு வதக்குனா வெங்காயம் நல்லா வதங்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா தான் அது. எனக்கு அந்தளவுக்குலாம் பெரிய அறிவு கிடையாது. என்னக்கா திடீர்னு இப்படி ஒரு உண்மையை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அறிவில் இருந்தால் எங்களுக்கு தெரியுமே அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் நல்ல பிள்ளை தானே. ஆமாம், நல்ல பிள்ளை. அடிக்கடி வெங்காயம் வதக்கிறப்ப இது மாதிரி எனக்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்யூரியாசிட்டி தாங்க முடியாமல் என்ன பண்ணுவேன்னா, கரண்டியை வச்சு டக்குன்னு வெங்காயத்தை குத்தி குத்தி பார்ப்பேன் அடிக்கடி. அதுக்குள்ளே வதங்கிடுச்சானே. இதே மாதிரி யாரும் பண்ணாதீங்க. டக்குன்னுலாம் எதுவும் வதங்காது. கொஞ்சம் நல்ல கலர் மாறி தான் வழங்கும். நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஸ்பைஸியாக சாப்பிடுவேன். நான் எனக்கு ஸ்பைசி ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்காக மட்டும் அந்த ஒரே ஒரு சில்லி சேர்த்துக்கிறேன். சில்லியோட ஃப்ளேவரு ஃப்ரேக்ரன்ஸே வேறு தானே. அது வந்து எப்படி சொல்கிறது, லைக் டேஸ்ட்டு கொடுக்கும். அது ஒரு டேஸ்ட்டு, சில்லி ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்காக ஒன்று சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா டொமேட்டோ வந்து தக்காளி பாருங்க, கத்தியால் கட் பண்ணும்போது அது கட்டே ஆகலை போல். ஒரு தக்காளி அவ்வளோ கேர்லெஸ்ஸாக வெட்டியிருக்கேன். பார்த்தீங்களா, என்ன பண்ணுறது என் மேலே தப்பு இல்லை. அவன் வெட்டினால கத்தி, அவன் தான் ரொம்ப மொக்கையாக வெட்டியிருக்கான். ஸோ அதனால் என்னை யாரும் சொல்லாதீங்க. இப்போது நம்ம வதக்கிறதுலே தக்காளி நல்லா ஜூஸாக வதங்கி வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை. நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி வதக்கி விடுங்க. ஓகேவா, ப்ரானில் வந்து ஹை லெவல் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் உண்மை. ப்ரான் நிறையா சாப்பிடுங்க. நம்ம கிராமத்து சைட்லலாம் சொல்லுவாங்க, இறால் சாப்பிட்டா உடம்பு சூடு, அதனால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரான் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரசம் ஊற்றி ப்ரான் தொட்டு அப்படி சாப்பிட்ணும். ப்ரான் குழம்பு, ப்ரான் வறுவல், ப்ரான் தொக்கு எல்லாமே ப்ரானாக சாப்பிட்டா சில பேருக்கு ஒத்துக்காது. ரசம் வச்சு ப்ரான் தொக்கு சாப்பிடும்போது நான் இப்போ இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இந்த டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வெய்ய டைமில் ஈஸியாக செரிக்கவும் செஞ்சிடும். நமக்கு தேவையான ப்ரோட்டீன் அவளும் கிடச்சிரும். ஓகேவா, இது வந்து இந்த டிஷ்ஷை எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது வெங்காயம் நல்லா வதங்கின வாட்டி நம்ம வந்து 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். எங்கள் வீட்டில் தனி மிளகாத்தூள்லாம் கிடையாது. மல்லித்தூள், காரத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கலாம் கிடையாது. நாங்கள் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சி வச்சுருப்போம். ஒரு சில பேர் பாஷையில் சொல்லணுன்னா சாம்பார் பொடி அப்படி சொன்னால் கொஞ்சம் பேருக்கு புரியும். ஸோ சாம்பார் பொடி அப்படின்னே நான் சொல்கிறேன். அதை வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண வாட்டி தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா அந்த மிளகாத்தூளோட ஃப்ரேக்ரன்ஸ், அந்த பச்சை வாடை எல்லாமே அந்த தண்ணி கொதிக்கிறப்ப அது போயிடும். இன்னொன்று என்னென்னா, தக்காளியில் கொஞ்சம் இறங்கிடும். நம்ம அதுக்குள்ளேயே ப்ரான் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரானே வந்து எல்லா ஃப்ரேக்ரன்ஸையும் இழுத்துரும். ஏன்னா ப்ரான் தண்ணி விடுதில்ல, ப்ரான் சிக்கன்லாம் தண்ணி விடுறனால அது வந்து இழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
எங்கள் அம்மா சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன்னா அது எங்கள் அம்மா சொல்லுவாங்கன்னு அர்த்தம், வேறு யாரும் இல்லை. ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றி அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கண்டிஷனில் என்ன பண்ணணும், நம்ம ப்ரான் கழுவி வச்சுருக்கோம்ல க்ளீன் பண்ணி, அந்த ப்ரான் எடுத்து நம்ம வந்து இந்த தொக்கில் போட்டுடணும். இந்த ப்ரான் தொக்கில் போட்டுட்டு நல்லா ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? நான் வந்து கிளறி விட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதில் எந்த தண்ணியும் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ப்ரானே நல்லா தண்ணி விடும் எப்போவுமே. இதை பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். இப்போ திறந்து பார்த்தேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஆனால் ப்ரான் இன்னும் வேகவே இல்லை. ஸோ அதனால் இன்னும் திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். ஓகேவா? யாரெல்லாம் வந்து வீட்டில் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டுலாம் இருக்கீங்களோ, அவங்களாம் சமைக்கவே தெரியாதோ அவங்களாம் சின்ன சின்ன டிஷ் அக்காவை பார்த்து கற்றுக்கோங்க. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே, நான் செய்கிறது எல்லாமே மோஸ்ட்டாக சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஹெல்த்தியும் கூட. இப்போ வந்து ப்ரான் வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு கரண்டியை வச்சு கட் பண்ணி பார்த்தேன். இல்லை, கொஞ்சம் லப்பர் மாதிரி தான் இருந்தது, வேகலை. அதனால் திரும்பவும் அந்த பிளேட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தா வாவ், ப்ரான் செம்மையாக வந்து குக் ஆகிருந்தது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். பேச்சுலராக உள்ளவங்க சிம்பிளாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், வேலையே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஆனால் நான் வந்து எனக்கு இன்னும் டீப் ஃப்ரை ஆகும். எனக்கு வந்து ரசம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அது வந்து சைட் டிஷ்க்கு அப்படிங்கிறனால நான் இன்னும் வந்து ப்ரௌனாக டீப் ஃப்ரை ஆகணும்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்களா இன்னும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. அப்போ வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து அவனை நல்லா கசக்குன்னு கசக்கி ப்ரான் தூக்குள்ளே போடணும். ஏன் கருவேப்பிலையை கசக்கி போடுற, கிள்ளி போடலாம்லன்னு கேட்பீங்க. கருவேப்பிலையை கிள்ளினா புள்ளையை கிள்ளின மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அப்போ கருவேப்பிலை எப்பவுமே கிள்ளி போட மாட்டேன். கிள்ளினா தானே தப்பு, கசக்குனா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கசக்கி போடுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படியே போடுறதுக்கு கசக்கி போட்டால் அந்த கருவேப்பிலையோடைய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த கருவேப்பிலை ஸ்மெல் இருக்குல்ல, அது வந்து ப்ரானில் இறங்கின வாட்டி வேறு லெவலில் இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி போடுறேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எந்த குழம்பு வச்சாலும் அந்த மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா ப்ரான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துடுச்சு. இதை வந்து அப்படியே ஒரு 4 வாட்டி கிண்டிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு 4 வாட்டி கிண்டிக்கிறேன். வேறு லெவலில் இருக்குல்ல அக்கா செஞ்சது. எனக்கே நீ நினச்சா பெருமையாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா சமைக்கிறேன் இந்த அளவுக்குன்னு. அப்படிலாம் இல்லை, நான் கொஞ்சம் நல்லாவே சமைப்பேன். ஏன்னா கிரெடிட் கோஸ் டு மை மம்மி தான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, இப்படி பண்ணு இந்த பதத்தில். நான் சமைப்பேன், பட் பதம் தெரியாமல் சமைப்பேன். இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா சமைக்கிறதுக்கு காரணம் அம்மா தான். சொல்லுவாங்க அம்மா, இந்த பதத்தில் இந்த மாதிரி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் வாழ்க்கைல்ல, இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கா, அதுக்கு பேர் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி தான், எப்படி வேணாலும் சமைச்சலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் சமையல் இல்லை, இப்படி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறேன். இது வந்து எங்கள் அம்மா டிஷ்ஷு. அப்படியே கருவேப்பிலையெல்லாம் தூவி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மஸ்ட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye.